பிரியாணில ஏன் எல்லாரும் லெக் பீஸ் கேக்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லி வீடியோல பேசிட்டு இருக்கியாடான்னு கேக்குறீங்களா? அதுல ஒரு விஷயம் இருக்கு. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். பிரியாணில ஏன் எல்லாரும் லெக் பீஸ் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. சரி, அதுல புரோட்டீன் அதிகமா இருக்கான்னு கேட்டா சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ்ல தான் புரோட்டீன் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டேன், ஏன்டா அந்த மாதிரி கேக்குறாங்க, உனக்கு ஏதாவது தெரியுமாடா? அவன் ஜூசியா இருக்கும்டா. நானும் கூகுள்ல போயிட்டு எது ஜூசியஸ்ட் பார்ட் இன் சிக்கன் போட்டதுக்கு அது தைஸ்ன்னு வந்துச்சு. சரி, எதுக்கு தாண்டா இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆகணும், போயிட்டு பிரியாணி கடையிலே கேட்டலான்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்டேன். ஆமா, கேட்டேன். லெக் பீஸ் பாத்தீங்கன்னாக்கா அது குழந்தைங்க ஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். மெயின் அது சாஃப்டா இருக்கும். அதனால ஆசைப்படுறதுனால எல்லாருமே அது லெக் கொஞ்சம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, வேற ஒன்றும் இல்ல. ஆனா எனக்கு அந்த ஆன்சருமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஆன்சரா தெரியல. இதே மாதிரிதான் சொசைட்டில ஒரு சில விஷயங்கள் ஏனே தெரியாம நார்மலைஸ் ஆயிருக்கு. இப்போ ஒரு பையன் 25-30 வயசுக்குள்ள ஒரு சொந்த வீடு கட்டி 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கி ஒரு கார் வச்சிடலன்னா அவன் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சன் இல்ல. இதுவே ஒரு பொண்ணு 25-30 வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணலாம், அந்த பொண்ணு சரியில்லை, அந்த பொண்ணு ஒரு அடங்காப்பிடாரி இப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி விஷயம்லாம் சொசைட்டில யாரோ பண்றதை வச்சு இன்ஃபுளுன்ஸ் ஆகிதான் ஏனே தெரியாம நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சொசைட்டி ஒரு விஷயத்த நார்மலைஸ் பண்றதுனால அந்த விஷயம் நார்மல்னு கிடையாது. அண்ட் சொசைட்டி உங்களை எதுக்காவது கிரிட்டிசைஸ் பண்ணுனா அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த சொசைட்டில இருக்க எல்லாருக்குமே நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு கண்டென்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும் போது அந்த கண்டென்ட் கேட்டு 4 பேர் இன்ஃபுளுன்ஸ் ஆயிட்டே தான் இருக்க போறாங்க. அதனால நீங்க அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காம உங்க லைஃப் நீங்க இந்த சொசைட்டியை பத்தி யோசிக்காம நீங்க பாட்டு உங்களை மாதிரி வாழுங்க. இந்த சொசைட்டி நார்மலைஸ் பண்றதுனால அதை நார்மல்னு சொல்லி நம்பாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க லைஃப் எடுத்துட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஒரு ரேண்டமான தாட்ஸ் இருந்ததுன்னா அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க. லெக் பீஸ்ல ஆரம்பிச்சு சொசைட்டில முடியல.